ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து ஹனி பீ பார்க்க போகிறோம். தேனி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் பார்க்க போகிறோம். இந்த கட் பீட் வச்சு நம்ம ஒரு லைன் கொடுத்துட்டு இதுக்கு மேலே சுகர் பீட் லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இது ஆரி ஒர்க்கில் கொடுப்பாங்க. லோட் ஸ்டிச்லாம் த்ரெட்டு பைப்பிங் த்ரெட் வச்சு கொடுப்பாங்க. இதில் நம்ம கட் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லோட் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க. நான் இப்போ த்ரெட்டு ஊசியை கீழேருந்து விட்டு மேலே எடுத்திருக்கேன். இதில் நம்ம வந்து கட் பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம். டியூப் பீட் லோட் பண்ணிக்கலாம். இந்த டியூப் பீட் வந்து இது ஒரு லைன் கொடுத்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நீளமாகவும் கொடுத்துக்கலாம், 3 பீட் மட்டுமே கொடுத்துக்கலாம். இதுவே நமக்கு போதும். நான் வந்து இன்னொரு பீட் கொடுக்குறேன், 4 பீடாக கொடுக்குறேன். இப்போ ஃப்ரண்ட்டில் போயிட்டு நம்ம இது லாக் ஸ்டிச் மாதிரி கீழே கொண்டு போய் விட்டுட்டா நமக்கு இது ஒரு லைன் கிடச்சிரும். இதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். இப்போ இது முடிஞ்சுது. இப்போ இதுக்கு மேலே எப்படி சுகர் பீட் லோட் ஸ்டிச் கொடுக்குதுன்னு பாருங்கள். நம்ம லோட் ஸ்டிச் வந்து கிராஸாக தான் பண்ணணும், நேராக பண்ணக்கூடாது. கிராஸாக எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு நீடியில் கிராஸாக தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த நீடியில் வந்து நம்ம சுகர் பீட் லோட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 பீட் லோட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்னொரு பீட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நான் 3 தான் கொடுத்துருக்கேன். 4 பீட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இது கொண்டு போய் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து ஊசியை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி தான் நமக்கு லோட் ஸ்டிச் வரும். மறுபடியும் இந்த நீடில் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கே தான் நம்ம லோட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். முடிச்ச இடத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. மறுபடியும் வந்து சுகர் பீட் வந்து நீடியில் லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 4 லோட் பண்ண மாதிரி தான் இப்போயுமே 4 லோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 4 பீட் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 5, அதே மாதிரி தான் ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் நம்ம 5 பீட் தான் யூஸ் ஆகும். நான் 4 பீட் லோட் பண்ணிட்டேன் பாருங்கள். 4 பீடே போதும். பாருங்கள், நான் இது லோட் ஸ்டிச் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு 7 லைன் முடிச்சிருக்கேன். எப்போவுமே நம்ம வந்து லோட் வந்து இப்படி கிராஸாக தான், இந்த சைடு இப்படி கிராஸாக தான் கொடுக்கணும், நேராக கொடுக்கக்கூடாது. அது பார்க்க நமக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், நான் கிராஸாக தான் வந்து ஊசி எடுக்கிறேன். நம்ம சுகர் பீடெல்லாம் லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப தின்னான ஊசியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு பீடு உள்ளே போகும், ஒரு பீடு உள்ளே போகாது. இப்போ நம்ம போடும்போது அது நம்ம ஊசி மாற்றுற மாதிரி இருக்கும். நான் 4 பீட் தான் லோட் பண்ணுறேன். எப்போவுமே லோடு ஸ்டிச் வந்து சேம் ஒரே மாதிரி தான் வரும். 5 பீட் 6 பீடெல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. நான் மொத்தமாகவே 4 பீட்ஸ் தான் லோட் பண்ணிட்டு வரேன். ஃபஸ்ட்லேருந்தே அப்படி தான் லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் லாஸ்ட் லைன் வந்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது லாஸ்ட் முடிக்கும்போது ஒரு பீட் குறையலாம். ஏன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும் நமக்கு. நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒன் சைடு ஹோல் சீக்வன்ஸில் நம்ம அன்றைக்கி ஒரு கிளாஸில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவுமே வந்து ஒன் சைடு ஹோல் சீக்வன்ஸ் இருக்கிற அந்த சீக்வன்ஸை நான் 1 பை 1 இதில் வச்சு ஹனி பீ மாதிரி மேக் பண்ண போகிறேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இதில் வந்து சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறது பெரிய சைஸ். இது மாதிரி ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி வைங்க, தனித்தனியாக இருக்கிற மாதிரி வைக்காதீங்க, பார்க்க அழகாக இருக்காது. என்கிட்ட வந்து மல்டி கலரில் தான் இருக்குது, சிங்கிள் கலரில் கிடையாது. அதனால தான் நான் அந்த கிளாஸ்லேயுமே வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணியிருப்பேன். இது மாதிரி 1 பை 1 நம்ம வந்து வச்சு ஸ்டிச் கொடுக்கும்போது இது நமக்கு வந்து ஹனி பீ மாதிரி அழகாக தெரியும். இது நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு 2 பெட்டல் மட்டும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம ஒன் சைட் சீக்வன்ஸ் வந்து நம்ம இது மாதிரி சென்டரில் வந்து ஃபோல்டு பண்ணணும். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், நம்ம ஃபோல்டு பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து
ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிஃபாக நிற்கும். அதை மறந்துடாதீங்க, இல்லாட்டி நமக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. டார்க் கலராக இருந்தால் நமக்கு இன்னும் வீடியோவில் நல்லா தெரியும். என்கிட்ட மல்டி கலருங்கிறதுனால நிறைய லைட் கலராக தான் இருக்குது. டார்க் கலர்ஸே 1-2 தான் இருக்குது. ஒரே மாதிரி கலர் இருந்திருந்தால் கூட அதிலே நான் செலக்ட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருப்பேன். என்கிட்ட இந்த கலர்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இன்னும் 1 மட்டும் வச்சுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். இதில் குட்டியாக இருக்கிறதும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் நான் வச்சுருக்கிறது. நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் அதுக்கு குட்டி குட்டியாக நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி டியூப் பீட் வச்ச மாதிரி நம்ம இங்கே என்ன வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு குட்டி ஸ்டோன் ஒட்டிடுறேன். இந்த ஸ்டோன் ஒட்டிடலாம். ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டியூப் பீட் கொடுத்துக்கலாம். நான் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து சக்கரியில் ஸ்டோன் ஒட்டுற மாதிரி. இந்த ஆரி ப்ளவுஸ்க்கு சக்கரி வச்சு அதுக்கு மேலே பீட் வச்சேன். அது வேண்டான்ட்டு எடுக்கும்போது இருந்தது இது, அதை நான் ஒட்டியிருக்கேன். இங்கே நம்ம வந்து டியூப் பீட் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி லீஃபில் இந்த மாதிரி டியூப் பீட் வச்சு கொடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். நான் டியூப் பீட் தான் கொடுக்க போகிறேன். டியூப் பீடு ஒரு சுகர் பீட் கொடுக்குறேன், இல்லாட்டி நம்ம 3mm பீடும் கொடுத்துக்கலாம், அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் ஒரு டியூப் பீட் 3mm பீட் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது மாதிரி இந்த சைடும் கொடுத்துக்கலாம். நீங்கள் 2 டியூப் பீட் ஒரு 3mm பீடு கொடுத்துக்கலாம். கொஞ்சம் இன்னும் நீளமாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஒரு டியூப் பீடு ஒரு 3mm பீட் கொடுக்குறேன், அதுவே போதும். ஏன்னா இது பட்டர்ஃப்ளை கிடையாது, ஹனி பீங்கிறதுனால நமக்கு இதுவே போதும். அவ்வளோதான் பாருங்கள், இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 சைடு மட்டும்தான் கொடுத்துருக்கோம் ஹனி பீக்கு. இது நம்ம இந்த சைடு கொடுத்தா நமக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இந்த சைடும் நீங்கள் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். நான் 1 சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த சைடும் கொடுத்துக்கோங்க வேணும்னாலும், அது பட்டர்ஃப்ளை மாதிரி நமக்கு தெரியும். இது நான் ஹனி பீங்கிறதால 1 சைடு மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரூச் கிளாஸ் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நீங்கள் எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேன்.